வீட்டில் உள்ள கிச்சன் பேக்யார்ட் கார்டனிங் வந்து ஒரு ஹெக்டிக்கான ஜாப் தான். ஆனால் அதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக கூட நம்மளுக்கு ஆகும். பாசிட்டிவிட்டியை என்னையை பொறுத்த வரைக்கும் அது இன்க்ரீஸ் பண்ணி என்னுடைய ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் நிறைய வந்து இந்த கார்டனிங் பண்ணும்போது குறையுது. இன்றைக்கி சீத்தா மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சீத்தா பழத்தை இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். நிறைய பிஞ்சாகவும் காயாகவும் இருக்குது. சீத்தா பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ், ஹார்ட் பேஷண்ட்டுக்கெலாம் நல்லது. அது கேன்சருக்கும் நல்லது. இது வந்து ஒரு ஆன்டி கேன்சர் ஃப்ரூட். இதை வந்து முள் சீத்தான்னு சொல்லுவாங்க. நான் மஞ்சள் வந்து போன பொங்கலுக்கு போட்டதும் தளிர்த்து வந்திருக்குது. நிறைய வாழை மரம் வந்து எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 வாழை மரம் வந்து எங்கள் வீட்டில் நட்டிருக்கேன். அதுக்கு உரம் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டின இலைகளையே அந்த மூட்டில் வந்து அதை உரமாக நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ரீசைக்கிளாகவும் ஆகும். மண்ணுக்கு வந்து அது மறுபடியும் சேரும் போது அது நல்லா வந்து அது மக்கி ஒரு உரமாக உங்களுக்கு அமையும். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்னன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கார்டனிங்கில், மியூசிக்கில், வேறு ஹாபீஸில் நம்ம செலுத்தும் போது ஆங்ஸைட்டி